நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஒரு வாழைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் பொரியல் தோல் சீவிட்டு வாழைக்காவை இந்த மாதிரி துண்டு துண்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சிட்டு அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கணும். நல்ல பச்சை மிளகாவோட காரம்லாம் அந்த எண்ணெயில் இறங்கணும். அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும் இந்த பொரியலுக்கு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச வாழைக்காவும் போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ வாழைக்காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக குழம்பு மிளகா பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா விட்டுட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வந்துடும்.